கடவுள் எதுக்கு உங்களை ஸ்ட்ராங்கா படைச்சிருக்காங்கன்னு தெரியுமா? தெரியுமே. கிரைண்டர் தூக்க, சிலிண்டர் தூக்க, ஸ்கூட்டிக்கு சென்டர் ஸ்டாண்ட் போட, தேங்காய் உரிக்க, ரேஷன் கடைக்கு போக, அத்தனை எங்களை ஸ்ட்ராங்கா படைச்சிருக்கான். அண்ணே நல்லா இருக்கீங்களா? எங்க ரொம்ப நாளாச்சு பார்த்து. ஆமாண்ணே. ஆமா, காலேஜ்ல முடிஞ்சுதா? காலேஜ்ல முடிச்சு 3 வருஷம் ஆச்சுண்ணே. 3 வருஷம் ஆச்சா? ஆமா. ஆமா, வேலைக்கு எதுவும் போறியா? இல்லண்ணே, அப்பா வேலைக்கு நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். அப்பாவுக்கு ஹெல்ப் பண்றியா? ஆமாண்ணே. அப்படியா, பரவாயில்லையே. அவன் பசங்க அவனும் தரக்கு கிறக்க அடிச்சுட்டு என்னென்னமோ தெல்லவாரி வேலை பண்ணிட்டு இருக்க, நீ அப்பாக்கே ஹெல்ப் பண்றிய? ஆமா, ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. உங்க அப்பா என்ன தம்பி வேலை பாக்குறாரு? அவர் சும்மா தாங்க இருக்காங்க. உமா, உனக்கு லவ்வர் டேக்கு ஒரு gift வாங்கிட்டு வந்திருக்கேன். பாக்கலாம், எடுங்க. பாக்குறியா? பெருசா இருக்கு. என்னடா இது? நிஜமாலுமே நீ 1 லட்சம் ரூபாய் தான் சம்பளம் வாங்குறியா? என்னடி இப்படி கேட்டுக்கிட்ட? உலகத்திலேயே அழகான gift வாங்கலாம்னு நினைச்சேன், அதனால இது வாங்கினேன். இதுல பாரு, தெரியும். ஆமாண்டா, அழகாதான் இருக்கு. சூப்பர் கிஃப்ட். 5 ரூபா கண்ணாடி வாங்கிட்டு அழகா இருக்குன்னு நம்பிடுறாளுங்க. மா, சொல்லுமா. எனக்கு சினிமால வாய்ப்பு கிடைச்சிருக்கேன். சந்தோஷம் சந்தோஷம். ஆமா, நீ நடிக்க போயிட்டீங்கன்னா ஆடு யார் மேய்க்கிறது? மாட்டுக்கு வேற அட்வான்ஸ் கொடுத்து வச்சிருக்க. சாப்பிடும் போது எதுக்கு போன் பார்த்துட்டு இருக்கீங்க? போன் அங்க வச்சுட்டு சாப்பிடுற வேலையை பாருங்க. சரி, டேஸ்டே இல்ல, சப்புன்னு இருக்கு சப்பாத்தி. என்ன கிரேவில உப்பே இல்ல. என்னது, உப்பு இல்லையா? சரி இருங்க, எடுத்து வரேன். என்ன கிரேவி இவ்வளவு காரமா இருக்கு? தண்ணி வைக்கலையா? தண்ணி யார் உங்க அப்பனா ஒண்ணு வைப்பான்? தண்ணி கொண்டாடி. காரமா? சரி இருங்க, தண்ணி எடுத்து வரேன். எங்க தேங்காய் சட்னியவே காணோம். இருங்க, எடுத்துட்டு வரேன். எப்பா முடியலடா சாமி. ஏங்க, நான் ஒரு ரீல்ஸ் அனுப்பியிருக்கேன் பாருங்க, நல்லா காமெடியா இருக்கு, சூப்பரா இருக்கு. அப்படியா? அப்பாடி தப்சண்டா சாமி. கையை விட முடியுமா முடியாதா? கையை விடுங்க. சாரி சொல்லு, வேணா கையை விடுறேன். கையை விடுங்க. இப்ப மட்டும் நீங்க கையை உள்ள, வாழ்க்கை ஃபுல்லா கையை பிடிக்க வேண்டியதா இருக்கும். அச்சோ, அதுக்குள்ள கையை விட்டுட்ட. ஆரஞ்சா? ஆரஞ்சு கிலோ 200 ரூபா. 200 ரூபாயா? ஒண்ணு போடு. அப்படி ஆக்கிட்டு போ. யோ, 1 கிலோ போடியா? 1 கிலோவா? நீ கடையில வேலை வாங்குறியா இல்ல வேற எங்கேயுமா? ஓடியா வாய் பேசாம. மெதுவா மெதுவா. இது என்ன பாலா? நல்லா தானே? யோ 1 கிலோயா? யோ 1 கிலோயா? என்ன நீ பண்ற? 1 கிலோ போடியா? ஐயோ, நீ எவ்வளவு கேட்ட? 1 கிலோ. நான் எவ்வளவு போட்டிருக்கேன்? 2 கிலோ போட்டிருக்க. அப்ப என்ன தெரியுது எனக்கு இதுல இருந்து? யோ 1 கிலோ போடியா? எனக்கு 1 கிலோ தான் வேணும். நான் எவ்வளவு போட்டிருக்கிறேன்? 2 கிலோ. அதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது? நீ பைத்தியம் தெரியுது. பைத்தியம் இல்லடா, லூசு பையில. இது உனக்கு இல்ல, அவங்களுக்கு. பொத்தி நில்ற. முதல்ல சொல்ல வேண்டியதானே? அதுல சொன்னா கண்ணன் டெம்பரவர் கம்னாட்டி. அட பொம்மால
எப்ப பார்த்தாலும் தின்னுகிட்டே இருக்குது. இதெல்லாம் என்ன ஜென்மனே தெரியல. ஒரு வேலை செய்யல, வீடு கூட்டுறதுல, பாத்திரம் வைக்கிறது, துணி துவைக்கிறது இல்ல. ஒரு நாள் எவளையா கூப்பிட்டு வந்து, ஏய் அப்படியெல்லாம் பேசக்கூடாதுடா, மனைவி வந்து தெய்வத்துக்கு சமம். ஃப்ரெண்டு வேலை கிடைச்சுதா? கிடைச்சிச்சு. நான் தான் கிளம்பி வேணான்ட்டேன். ஏன்? வேர்வை வர்ற வேலையா தர்றாங்கப்பா, அதை போய் நம்ம எப்படி ஏத்துக்கிறது? ஆக வேலையே செய்யாம தின்னுட்டு திரிஞ்சுக்கிட்டு இருக்கிற. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்ல. தம்பி வாழைப்பழம் எவ்வளோமா? கிலோ 80 ரூபா. 1 கிலோ போடு. வேறங்க போதும். எவ்வளோ? 80 80 80 80 80 80. ஓகே ஓகே. ஐயோ அலாட்டாய்க்கடா, அலாட்டாய். 18 rupees received on PhonePe. 80 80. ஓகே கொண்டா போட்டாச்சு. One day later. தம்பி முலாம்பழம் எவ்வளோமா? முலாம்பழம் கிலோ 50 ரூபா. 50 ரூபா. 50 50. 1 கிலோ போடு. கவர் போட்டுரு. எவ்வளோமா? 50 ரூபியா. 50 50. 50 50 போட்டாச்சு. 15 rupees received on PhonePe. என்ன காசு போட்டானா போடலையே, போட்ட மாதிரியே தெரியலையே. தமிழ செக் பண்ணி பார்ப்போம் வச்சு. தம்பி மாம்பழம் எவ்வளோ? 80. ஏன் தமிழ் தெரியாதா? தெரியாது. எவ்வளோ? 80 ரூபா. ஓ 80. 80 ருபீஸ். ஓகே. போட்டாச்சு. ஒரு நிமிஷம் இருங்க, சவுண்ட் வரட்டும். உங்கள் பேடிஎம்மில் பெறப்பட்ட தொகை 18 ரூபாய். எப்படியாவது ஓடிவிடு. ஏங்க நான் செத்துட்டேன்னா நீங்க ஈஸியா இன்னொரு கல்யாணம் பண்ணிடுவீங்க தானே? என்ன பேசுற நீ? உனக்கு அவ்வளவு சாதாரணமா போச்சா? ஃபர்ஸ்ட் பொண்ணு பார்க்கணும், அப்புறம் மண்டபம் பார்க்கணும். மண்டபமெல்லாம் இப்ப ஈஸியா கிடைக்கிறதில்ல தெரியுமா? எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அப்புறம் நிச்சயம் பண்ணணும், அப்புறம் வரதட்சணை கேட்கணும், அப்புறம் வரதட்சணை எவ்வளோன்னு பேசி முடிக்கணும். இறங்கு இறங்கு இறங்கு. எங்கடா காட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்கீங்க? சார் டாக்டர் பார்க்க போறோம் சார். எங்க மலை மேல ஏறி போய் டாக்டர் பார்க்க போறியா? ஆமா சார். ஏன் அவன் இறங்க மாட்டானா? டேய் 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 என்னடா தூங்கிட்டு இருக்க? இறங்கடா கீழே. வெளில வா இறங்கு. சார் யாரா நீ எங்க போயிட்டு இருக்கீங்க? சார் டாக்டர் தான் சார் பார்க்க போயிட்டு இருக்கோம். டாக்டரா? ஆமா சார். இங்க? ஆமா சார், வைத்தியலிங்க டாக்டர். ஆமா சார். டாக்டர் போன போடுறேன். சரி டாக்டர் ஒரே நிமிஷம். போடு. போன் அடிக்குது. ஹலோ சொல்லுங்க, போன் அடிக்குது. ஏய் எங்கடா இருக்கிறீங்க? சீக்கிரம் வாங்கடா, எல்லாம் வாங்கி வச்சுட்டு டைம் ஆயிட்டு இருக்குது. டாக்டர் சார். டாக்டர் சார்? கூலி சார் பேசுறான், பேசுங்க சார். சரி யாரா பேசுறது? டாக்டர் தான், வைத்தியலிங்கம் MBBS. எங்க ஒரு 5 மாத்திரை பேர் சொல்ற பார்க்கலாம். விக்ஸாசல் 500, சோலாப்பூர், குரோசின், விக்ஸ், ஆல்ஸ் மிட்டாயி. எல்லா வேலையும் நானே செஞ்சுட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. இவளும் ஒரு வேலை செய்ய மாட்டேங்கிறா, இவங்களும் போனை பார்த்துட்டே இருக்காங்க எப்ப பார்த்தாலும்.